வணக்கம். வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நீட் விலக்கு சட்ட மசோதா தொடர்பாக விலக்கு பெறுவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெறும் என சற்று நேரத்திற்கு முன்பு சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். வரக்கூடிய ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அனைத்திற்கும் அழைப்பு விடுக்கப்படுமா, அல்லது சட்டப்பேரவையில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்பது குறித்த முழு விவரம் வெளியாகவில்லை. இதற்கு முன்பு தேர்தல் தொகுதி பங்கீடு மறுவரை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது. தவேக, அதே போன்று பாஜக, காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு முக்கிய எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா என்பது குறித்து பார்த்தோமேனால் இன்னும் முழு விவரம் வெளியாகவில்லை. மத்திய அரசு நீட் விலக்கு சட்ட மசோதாவை தற்பொழுது தள்ளுபடி செய்திருக்கிறது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட அந்த தீர்மானத்தின் மீதான முடிவெடுக்கக்கூடிய முடிவை மத்திய அரசு தள்ளுபடி செய்திருப்பதாக கனத்த இதயத்துடன் அறிவிக்கிறேன். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று சட்டப்பேரவையில் முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதில் என்ன முடிவினை மற்ற மாநில கட்சிகளும் அதே போன்ற தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எடுக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.